இப்படி ஒரு ரூலே கிடையாது, புதுசாக பீஜா கண்டுபிடிச்சிட்டாருங்கிறாங்க. நான் தான் இதை கண்டுபிடிச்சேங்கிறாங்க. ஆதியிலேருந்து இருந்துக்கிட்டு இருக்குது, அதை எடுத்து நம்ம சொல்கிறோமே தவிர நான் கண்டுபிடிக்கலாம் இல்லை. அதே மாதிரி வந்து இன்னொரு ஹதீஸ் ஒன்று இருக்குது. இது என்ன ஹதீஸ்ன்னு கேட்டால், ஒரு மனுஷன் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னொருத்தன் வீட்டில் வந்து எட்டி பார்க்குறான். ஜன்னல் வழியாக, கதவு வழியாக, அவங்க வீட்டுக்குள்ளே ப்ரைவசியாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அனுமதி கேட்காமல் உள்ள நுழையக்கூடாது, எட்டியும் பார்க்கக்கூடாது. ஒரு மனுஷன் அப்படி எட்டி பார்க்குறான். எட்டி பார்க்கும்போது அந்த வீட்டில் உள்ளவனு சரியான கோவம் வந்து என்ன செய்கிறான்னு கேட்டால், ஒரு ஈட்டி எடுத்து குத்தி கண்ணை குருடாக்கிட்டான். ஏண்டா எட்டி பார்க்குறேன்ட்டு. இப்படி செஞ்சு விட்டால் அவனுக்கு எந்த தண்டனையும் கிடையாதுன்னு ஹதீஸ். எப்படி வருது அந்த பாருங்க, முஸ்லீமில் வருது. மனித்தலா ஃபி பைத்தி கௌமின் ஃபி கைர் இதுனியும். ஒரு அனுமதி இல்லாமல் ஒரு வீட்டில் ஒருத்தன் எட்டி பார்க்குறான். எட்டி பார்த்தவுடனே ஃபக்கது ஹல்லலகும், அந்த வீட்டுக்காரங்களுக்கு இப்போ ஹலால் ஆகிவிட்டது. ஐ எஃப்கஹு ஐனஹு, அவன் கண்ணை குருடாக்குவதற்கு அவங்களுக்கு ஹலால். எட்டி பார்த்தா போடா எட்டி பார்த்து தட்டி விட வேண்டியதானே. எட்டி பார்த்தால் என்ன செய்யலாம், கண்ணை குருடாக்கலாம். இது அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்குது, அறிவிப்பாளர் கரெக்டாக இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தன் எட்டி பார்த்துட்டான் உங்கள் வீட்டில், நீங்கள் கண்ணை குருடாக்கிட்டீங்க. ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் என்ன செய்வாங்க, சரின்னு விட்டுருவாங்களா? அதான் சட்டமானா அந்த சட்டம் அப்படி கிடையாது. ஆனால் ஹதீஸில் ஏற்றுக்கொண்டால் அதான் சட்டம். இந்த ஹதீஸின்படி என்ன வருது, இது வருது. அப்போ ஒரு வீட்டில் எட்டி பார்க்குற கூடாதுங்கிற ஒரு விஷயம் வேறு, ஒரு வீட்டில் போய் அனுமதி இல்லாமல் எட்டி பார்க்குற கூடாதுங்கிற விஷயம் வேறு. அதுக்கு ஏதாவது 2 அடியை போடு வேற செய்ய, அது வேறு செய்யலாம். கண்ணை குருடாக்குதல்ங்கிற ஒரு விஷயத்தை செய்யலாமான்னு கேட்டால் செய்யக்கூடாதுன்னு நிறைய அந்த அறிஞர்கள்லாம் மறுக்கிறாங்க. எப்படி மறுக்கிறாங்க? இந்த ஹதீஸுக்கு பலவிதமான விளக்கம் சொல்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதனுடைய விளக்கத்தில் சில அறிஞர்கள் சொல்கிறாங்க, இது வந்து அந்த அப்படி அர்த்தம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன்னு கேட்டால், அப்படி கண்ணை குருடாக்கி விட்டால் ஒரு கண்ணை குருடாக்குவதற்கு என்ன நஷ்ட ஈடு கொடுக்கணுமோ அதை கொடுத்தாக வேண்டும். கண்ணுக்கு கண்ணுன்னு வந்துடும். நீங்கள் எட்டி பார்த்தாண்டு கண்ணை குருடாக்குனீங்கன்னா உங்கள் கண்ணை குருடாக்கலாம், அல்லது நீங்கள் நஷ்ட ஈடு வாங்கணும், நஷ்ட ஈடு கொடுக்கணுன்றது தான் அதுக்கு அர்த்தங்கிறாங்க. அப்போ ஹதீஸ் ஏற்றுக்கக்கூடாதுங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இது வந்து மாற்றப்பட்டுருச்சு. எப்படி வேலை சொல்கிறாங்க, இது முன்னாடி இருந்து சட்டம் இருந்துச்சு, பிறகு மாற்றப்பட்டுருச்சுங்கிறாங்க. இது மாற்றப்படுற மேட்டரே கிடையாது. இது ஏன்னு கேட்டால், இதுக்கு வந்து இந்த செயலுக்கு இதை செய்கிறது என்பது வந்து இஸ்லாத்தில் இருந்திருக்க முடியாது ஒரு காலத்துலையும். மாற்றப்பட்டது என்பதுக்கு ஆதாரம் இல்லாமல் செய்கிறாங்க. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் என்ன செய்கிறாருன்னா, குர்ஆனில் ஒரு வசனம் இருக்குது, ஒயின் ஆக்கபுத்தும் ஆக்கிபு மிசலுமா ஊக்கிபுத்தும். நீங்கள் ஒருவனை தண்டிப்பதாக இருந்தால் எந்த மாதிரி உங்களுக்கு அவனால் தீங்கு வந்துச்சோ அந்த மாதிரி தான் நீங்கள் தண்டிக்கணும். அதை தாண்டி என்ன செய்யக்கூடாது, தண்டிக்கக்கூடாதுன்னு இருக்குது. அவன் எட்டி பார்த்ததுக்கும் கண்ணு சமமா? எட்டி பார்த்தான்னு சொன்னால் நீ போய் அவங்கள்ட்ட எட்டி பார்ப்போம், அதான் அப்படி தானே தண்டிக்கலாமே தவிர, எட்டி பார்த்தல் என்பதற்கு கண்ணு சமமானதை ரெண்டும், அதை மாதிரி தான் நீங்கள் தண்டிக்கணும்னு குர்ஆன் சொல்லுது. அப்போ அந்த குர்ஆனுக்கு மாற்றமாக என்ன செய்கிறது இது இருக்குன்னு சொல்கிறாங்க. என்ன செய்ய, ஒல் ஹபரு, இது இங்கே குர்துபிங்கிற தஃப்சீரில் எழுதி வச்சிருக்கிறாரு. ஒல் ஹபரு, ஹபர்னா ஹதீஸ், ஹதீஸை ஹபருன்னு சொல்லுவாங்க. ஒல் ஹபரு ஒரு ஹதீஸு, இதாக்கான லி முகாலிஃபன் லி கிதாபில்லா, அல்லாவுடைய கிதாபுக்கு மாற்றமாக அது இருக்கும் என்று சொன்னால் லா யஜூசுல் அமலு பிஹி, அதை அமல் செய்யக்கூடாது. இது குர்ஆனுக்கு மாத்தம். அவன் ஒருத்தனை தண்டிக்கிறதா இருந்தால் அவன் உன் கண்ணை குருடாக்குனா தான் நீ அவன் கண்ணை குருடாக்க முடியும். அப்படி இல்லாமல் நீ என்ன செய்ய முடியாது, அவன் கண்ணை ஊனப்படுத்த முடியாது. சும்மா அடிக்கிறது கொள்றது செஞ்சுக்கலாம், திட்டி விட்டுட்டு போ, அது ஈக்குவல். எட்டி பார்த்ததுக்கு பதிலாக நீ என்ன செய்ய, ஏன்டா அறிவுகட்ட முட்டாப்பையில் ஏன் மானம் இருக்கா ரோசம் இருக்காடான்னு கேளு. இந்த மாதிரி நீ செய்யலாமே தவிர, ஒரு உறுப்பை சேதப்படுத்துவதாக இருந்தால் அவன் உனக்கு அதை செஞ்சுருக்கணும். அவன் உன்னுடைய உறுப்பை சேதப்படுத்தினால்தான் உன் கண்ணை குத்துனா நீ கண்ணை குத்து, உன் விரலை வெட்டினா நீ அவன் விரலை வெட்டிக்க. அது நீ செய்யக்கூடாது, அரசாங்கத்தில் செய்யணும். இன்னும் சொல்லப்போனால் குற்றவியல் சட்டங்கள்லாம் நம்ம கையில் தரப்படலை. திருடினா கூட அரசாங்கம் தான் கையை வெட்டும், நீங்கள் பிடிச்சி கையை வெட்டிட முடியாது. நம்ம போய் அரசாங்கத்தில் புகார் கொடுக்கணும், கவர்மெண்ட்டு தான் தண்டிக்கும். அப்படி இருக்கும் பொழுது இதில் என்ன சொல்கிறார் இப்போன்னு குர்துபி சொல்கிறாருன்னா, ஒல் ஹபரு ஒரு ஹதீஸ், இதாக்கான முகாலிஃபன் கிதாபில்லாஹி தாலா, அல்லாஹ்வுடைய கிதாபுக்கு மாற்றமாக இருந்தால் லா யஜூசுல் அமலு பிஹி, அதை கொண்டு அமல் செய்யக்கூடாதுன்னா ஏற்றுக்கிறக்கூடாதுன்னு தானே அர்த்தம். ஹதீஸ் இருக்குது, அதை செய்யாதுன்னு என்ன அர்த்தம், ஏற்றுக்கலன்னு அர்த்தம். உங்கள் வீட்டில் எட்டு பார்த்தால் அவன் கண்ணை குருடாக்க உங்களுக்கு ஹலால்னு சொல்லப்படுது, அமல் செய்யக்கூடாதுங்கிறீங்க. அமல் செய்யக்கூடாதுக்கு அர்த்தம் என்ன, அது ஹதீஸ் இல்லைன்னு அர்த்தம்.
ஹதீஸ்ன்றா தான் அமல் செய்யணுமே, அது ஹதீஸ் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லியிருக்க மாட்டார்கள். ஏதோ ஒன்றுக்கு ஏதோ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, இதை கூட குறைய விளங்கி சொல்லியிருப்பார், இது சரி இல்லைங்கிறோம். இதை குர்துபி சொல்கிறாரு. இது குர்துபிங்கிறது ஹதீஸ் மறுப்பாளர். அவர் குரானுக்கு மாற்றமாக இருக்கணும், ரசூலுல்லாஹ் சொல்லலைங்கிறார். அப்போ உங்கள்கிட்ட இப்போ சட்டமாக கேட்போம், நீங்கள் ஏற்றுக்கணுங்கிறீங்கல்ல, இப்படி தான் இஸ்லாமிய ஆட்சியில் நீங்கள் சட்டம் செய்வீங்களா? எட்டி பார்த்தான்னு கண்ணை கூருடாக்கிட்டு என் வீட்டில் எட்டி பார்த்தான்னு சொன்னால் இஸ்லாமிய அரசாங்கம் விட்டுருமா? எந்த ஒரு இஸ்லாமிய கவர்மெண்ட்லையும் இந்த நடைமுறையில் இல்லை. ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்னை காலம் வரைக்கும் எந்த ஒரு நாட்டிலையும், முஸ்லீம் நாட்டிலையும் இந்த ஒரு சட்ட நடைமுறையில் இருக்குதா? எட்டி பார்த்ததால் கண்ணை குத்துனேன்னு கேஸு போனால் அவனை வந்து மன்னித்து விடுவார்கள் இருக்குதா? எட்டி பார்த்தா எதுக்குடா நீ கண்ணை குத்துன, அந்த புகாரை எங்கள்கிட்ட கொண்டு வா, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம்னு அரசாங்கம் சொல்லணும். ரெண்டு தப்பு இதில் இருக்கிறது. அதான் இதில் வந்து தண்டிக்கிற அதிகாரத்தை தனி மனிதன் கையில் கொடுக்கப்படுது ஒன்று. இந்த தண்டனையும் குரான் சொல்கிற மாதிரி இல்லை. அதனால் இது சரியில்லைன்னு நம்ம சொல்கிறோம். நம்ம இதை புதுசாக சொல்லலை, இது ஒரு குருத்துமையும் எடுத்து காட்டுறாரு. அப்போ இது வழங்காமல் சொல்கிறாங்கன்னு வழங்குது. அதே மாதிரி வந்து எதுக்கு உலகம் சொல்கிறோம்னு கேட்டால், இந்த விஷயத்தில் தெளிவு இல்லாமல் இப்படி ஹதீஸில் இல்லைங்கிறாங்க. இப்படி ஒரு ரூலே கிடையாது, புதுசாக பீஜா கண்டுபிடிச்சிட்டாருங்கிறாங்க. நான் தான் இதை கண்டுபிடிச்சேங்கிறாங்க. ஆதியிலேருந்து இருந்துக்கிட்டு இருக்குது, அதை எடுத்து நம்ம சொல்கிறோமே தவிர நான் கண்டுபிடிக்கலாம் இல்லை. ஆதியிலேருந்து இதுதான் கரெக்ட், இப்படி தான் இருக்க முடியும். குரானுடைய இடத்துல கொண்டு போய் என்ன செய்ய முடியாது, ஹதீஸெல்லாம் வைக்கவே முடியாது. அல்லாவுடைய இடத்துல ரசூல் வைக்க முடியுமா? அது மாதிரி தான் ரசூல்லாம் எல்லாத்தையும் விட மேலே, அது ஒரு விஷயம். அல்லாவுடைய இடத்துல ரசூல் வைக்க முடியுமா? வைக்கவே முடியாது. அந்த மாதிரி விளங்குற விஷயத்தை என்ன செய்கிறாங்க, சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம் இது விளங்காமல் அதிசம் இருக்கிறாங்கிறாங்க. அப்போ நீங்கள் எடுத்து காட்டி கேட்கணும், ஏன்ப்பா இது வந்து நடைமுறைப்படுத்துவீங்களா? இப்படி தான் சட்டமா? ஒரு இஸ்லாமிய நாட்டில் இப்படி ஒருத்தர் செஞ்சால் விடுவாங்களா? ரசூலுல்லாஹ் காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு இஸ்லாமிய நாட்டிலையாவது எட்டி பார்த்தான் கண்ணை குருடாக்கிட்டேன், கண்ணுங்கிற எப்படி வருது விளங்காமல் எட்டி பார்ப்பான், அறியாமல் கூட எட்டி பார்ப்பான். அது அந்த ஒரு சின்ன தவறு, அந்த தவறுக்காக வேண்டி கண்ணை போய் எடுக்கிறது எப்படி நியாயமாகும்? அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுக்கிறணும்.